ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயராலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் குருத்தோலை ஞாயிறு நம்முடைய திருச்சபை நாட்காட்டியிலே மிக முக்கியமான ஒரு நாள். குருத்தோலை ஞாயிற்றை தொடர்ந்து புனித வாரம் நிகழ்ச்சிகள் நடைபெறப் போகின்றன. நீங்கள் திருமறையில் வாசித்து பார்ப்பீர்களானால் பரபரப்பான விறுவிறுப்பான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கின்ற ஒரு காலம் இது. அவை இந்த நாளிலே இயேசுநாதர் எருசலேம் நகருக்குள்ளாக வெற்றி வேந்தராக நுழைகின்ற நிகழ்ச்சியை நாம் இன்றைக்கு நினைவு கூர்கிறோம். இந்த நேரத்தில் 4 நற்செய்தி நூல்களிலும் சொல்லப்பட்டிருக்கிற தகவல்கள் அடிப்படையில் சில குறிப்புகளை நான் சொல்ல விளைகின்றேன். 4 நற்செய்தி நூலில் மாத்திரம் திரும்பி நம்ம வாசிக்கணும். குருத்தோலை ஞாயிறு என்ன நடந்தது, அதனுடைய பின்னணியம் என்ன, அது நமக்கு சொல்கின்ற இறையியல் உண்மை என்ன என்பதை மாத்திரம் மிக சுருக்கமாக உங்களிடத்தில் சொல்ல நான் விளைகின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலேயும், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலேயும், லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 19ஆம் அதிகாரம் 28 வசனம் தொடங்கி 44 வசனங்கள் வரை, மற்றும் யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 19 ஆகிய இந்த பகுதியிலே இயேசுநாதரினுடைய எருசலேம் நகருக்குள்ளாக அவர்கள் செல்கின்ற நிகழ்ச்சியை நற்செய்தியாளர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா அது ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி. ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்ச்சி என்று சொன்னால் அது மிகையாகுது. ஏன் என்று சொன்னால் எருசலேம் நகரிலே மிகப்பெரிய கூட்டம், பண்டிகைக்காக வந்த கூட்டம். அந்த பண்டிகை மகிழ்ச்சியிலே குதூகலத்தில் இருக்கிறார்கள். ஓசனா என்று எல்லோரும் ஆர்ப்பரிக்கின்றார்கள். ஆனால் பிரதான ஆசாரியர்கள், அவர்களை சார்ந்த மத தலைவர்களை சார்ந்தவர்கள் அவர்களெல்லாம் கண்டிக்கிறார்கள். அமைதியாக இருங்கள் என்று அவர்களே அதட்டுகிறார்கள். ஒரு புறம் எங்கு பார்த்தாலும் சற்று பதட்டமான ஒரு சூழ்நிலை. இயேசுநாதர் எருசலேம் நகரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுகின்றார். இப்படி குதூகலம், அங்கே ஒரு வகையான பதட்டம், கண்ணீர் என்று பலவிதமான உணர்ச்சிகளினுடைய தொகுப்பாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சுருக்கமாக சொல்ல போனால் இட் இஸ் அ வெரி சென்சேஷனல் டே. மிக உணர்ச்சிகரமான ஒரு நாள் இது என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரே ஒரு வேண்டுகோள், நாம் உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்மை சந்திக்க வந்திருக்கின்ற இந்த கிறிஸ்து அரசருக்கு நாம் இன்னைக்கு பதில் சொல்லணும். ஆகவே உணர்ச்சி வயப்படாமல், உணர்ச்சிகள் மேல் எந்த உறுதியான தீர்மானம் நம்ம எடுக்க முடியாது. இது ஒரு உணர்ச்சி பூர்வமான நாள் என்பதை மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். இப்பொழுது இந்த எருசலேம் நகரத்துக்குள்ளாக செல்கின்ற இந்த பேரணியை குறித்து ஒரு தியாகத்தின் தொடக்கமாக அமைந்திருக்கிறது என்று மாத்திரம் நான் உங்களுக்கு ஒரு முகவுரையாக நான் சொல்லிக் கொள்கிறேன். இப்பொழுது ஒன்றன் பின் ஒன்றாக நாம் அதை பார்ப்போம். முதலாவது, பேரணி எங்கே துவங்குகிறது? ஒரு ப்ரொசஷன் ஒரு பேரணி துவங்கணும்னா அதுக்கு ஒரு இடத்த சொல்லணும். அந்த இடம் ஏதாவது ஒரு வகையில் ஒரு முக்கியத்துவம் பெற்ற இடமாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிவோம். இப்பொழுது எங்கே பேரணி துவங்குகிறது என்று சொன்னால், இயேசுநாதர் பெத்தானியாவில் தங்குகிறார் என்று சொல்லி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும் பெத்தானி எவ்வளவு முக்கியமான ஒரு இடம். இயேசுநாதர் அடிக்கடி சென்று அங்கிருக்கின்ற அற்புதமான சகோதரிகள் மார்த்தாள், மரியாள், லாசர் வீட்டிலே தங்கினார் என்றெல்லாம் நற்செய்தியாளர்கள் நமக்கு குறிப்பு எழுதுகிறார்கள். மிக முக்கியமான குறிப்பு என்னவென்று சொன்னால், லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு சம்பவம் நடைபெற்ற ஒரு கிராமம் தான் அந்த பெத்தானியா கிராமம். பெத்தானியா, பெத்பகே என்று சொல்கின்ற அந்த கிராமத்தில் இயேசுநாதர் தங்குகின்றார். அங்கிருந்து தான் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பிக்கின்றது. இந்த பெத்தானியா, பெத்பகே என்கின்ற இடம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒன்றும் ரொம்ப தூரத்தில் இல்லை. எருசலேமிலிருந்து 2 மைல் தொலைவிலே தான் அங்கே இருக்கிறது. லாசருவை இயேசுநாதர் உயிரோடு எழுப்பின நிகழ்ச்சி உலகெங்கும் இருக்கிற யூதர்களுக்கு மத்தியிலே மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியது. ஆகவே அந்த இடத்திலிருந்து இந்த பேரணி ஆரம்பமாகிறது. சரி, இந்த பேரணிக்கான ஆயத்தம் என்ன? ஒரு பேரணி, ஒரு ப்ரொசெஷன், ஒரு ரேலி நடத்தணும்னா அதுக்கு பலவிதமான திட்டமிடுதல் இருக்க வேணும். புறப்படுற இடம், அதுக்கு என்னென்ன ஆயத்தம் பண்ணணும், யார் அதை நடத்துவார்கள் என்பதற்கெல்லாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் பார்ப்பீர்களானால் இயேசுநாதர் தான் இந்த பேரணியை திட்டமிட்டவர், அவர்தான். அதற்கான ஆயத்தங்களை செய்கிறதும் அவர்தான் என்று நற்செய்தியாளர்கள் சொல்கின்ற பொழுது நமக்கு மிக வியப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இயேசுநாதர் சீஷர்களை நோக்கி,
நீங்கள் எதிரே இருக்கின்ற கிராமத்திற்கு போங்கள், போனவுடன் அங்கே ஒரு கழுதையும் அதன் குட்டியையும் காண்பீர்கள் என்று மத்தேயு எழுதின நற்செய்தி 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் இந்த பேரணிக்கான ஆயத்தங்களை இயேசுநாதரே செய்கிறதை பார்க்கிறோம். அவரே தான் இதனுடைய திட்டமிடுகிறார், அவரே தான் இந்த பின்னணியில் இருக்கிறார் என்பது நமக்கு பெரும் வியப்பை தருகிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது பேரணி துவங்குகிறது. எங்கிருந்து துவங்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெத்தானியாவிலிருந்து புறப்படுகிறது. எத்தனை பேரோட? 12 சீஷர்கள் கூட இருக்கிறார்கள். பவனி அங்கே துவங்குகிறது. அவங்க போகிற போது என்ன தெரியுமா செய்யணும்னு கேட்டிங்கன்னா, பெத்தானியாவிலிருந்து வந்து ஒலிவ மலைக்கு பக்கத்தில் வந்து அப்புறம் கித்ரோன் பள்ளத்தாக்கில் வழியாக போய் அப்புறம் எருசலேமுக்கு அவர்கள் செல்ல வேண்டும். இப்பொழுது இயேசுநாதர் காலத்தில் எருசலேமிலுடைய மக்கள் ஜனத்தொகை என்னவென்று கேட்டால் 50,000 என்று சொல்லி வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். 50,000 பேர் தான் பாப்புலேஷன் இன் ஜீசஸ் டைம். ஜெருசலேம் டியூரிங் த டைம் ஆஃப் ஜீசஸ் 50,000 பேர் தான் இருக்கிறாங்க. இப்பொழுது இந்த பஸ்கா பண்டிகையை முன்னிட்டு யூதேயா மற்ற பல இடங்களிலே இருக்கின்ற சிதறுண்டு போன யூதர்கள் எல்லாம் பண்டிகைக்கு வந்திருக்கிறாங்க. டயஸ்போரா என்ற ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஏன்? பிற நாடுகளிலிருந்து வந்திருக்கிறார்கள். இப்பொழுது பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 1,50,000 பேர் வெளியே இருந்து வருவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் புள்ளி விவரம், அந்த வரலாற்று ஆசிரியர்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இந்த இத்தனை பேர் அங்கே தங்கிறதுக்கு எப்படி முடியும் எருசலேம் பட்டணத்தில்? ஆகையினால இந்த கித்ரோன் பள்ளத்தாக்கிலே போய் சில யூதர்கள்லாம் கூடாரமிட்டு தங்குவார்களாம். கூடாரமிட்டு தங்குவார். இப்போ என்ன பண்ணுறாங்க? இந்த ஊர்வலம் புறப்பட்டு வருகிறது. பேரணி புறப்பட்டு வந்து ஒலிவ மலைக்கு வந்து அந்த கித்ரோன் பள்ளத்தாக்கில் வர்றபோது கூட்டம் அதிகமாயிடுச்சு. ஏன்னா அங்கே இருக்கிற யூதர்கள் எல்லாம் சேர்ந்து கொள்கிறார்கள். இப்பொழுது அந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி பண்டிகைக்கு வந்த மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இப்பொழுது ஒரு பெரும் பேரணியாக அது மாறிவிட்டது. இப்பொழுது அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இயேசுநாதர் வருகின்ற பொழுது தங்கள் உடைகளையெல்லாம் துணிகளையெல்லாம் விரித்து வரவேற்பு செய்கிறதாக நற்செய்தியாளர்கள் சொல்கிறார்கள். இது ஏன் சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு விருந்தாளி வந்தாருன்னா நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லைங்க, ரெட் கார்பெட் வெல்கம் என்று சொல்லுவார்ல, ரெட் கார்பெட் ரிசப்ஷன் என்று சொல்லுவார் அல்லவா, சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்பது. அதை போல அந்த காலங்களில் எல்லா இடங்களிலும் இருந்த ஒரு பழக்கம்தான் இது. ஆகவே இவர்கள் அரசர் வருகிறார் என்ற எண்ணிக்கையோடு என்ற நம்பிக்கையோடு அவர் அந்த துணிகளை எல்லாம் விரித்ததாக சொல்கிறார்கள். இப்பொழுது இந்த பேரணியினுடைய அடையாளம் என்ன? ஒரு பேரணி ஊர்வலம் நடக்குதுன்னு சொன்னால் அதுக்கு அடையாளம் இருக்கு. என்ன அடையாளம்? கட்சி கொடி இருக்கணும், சின்னம் இருக்கணும், அப்புறம் கோஷம் போடுவாங்க. அப்படி ஏதாவது என்ன இந்த அமைதி பேரணியினுடைய அடையாளம் என்ன என்று நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுநாதர் கழுதையின் மேலே வருகின்றார். கழுதை தாழ்மைக்கும் அமைதிக்கும் உண்டான ஒரு சின்னம் என்று சொன்னால் அது மிகையாகாது. பாருங்க, எருசலேம் செல்கின்ற பேரணியினுடைய தாழ்மைக்கும் அமைதிக்கும் எடுத்துக்காட்டாக இருக்கின்ற கழுதையின் மேலே இயேசுநாதர் வருகின்றார். அது மாத்திரமல்ல, இவர்கள் எல்லாரும் கைகளிலே குருத்தோலைகளை பிடித்து உற்சாகத்தோடு உணர்ச்சி வயப்பட்டு அவர்கள் கோஷங்களை எழுப்புகிறார்கள் என்று சொல்லி நாம் திருமறையில் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த குருத்தோலை என்று நாம் சொல்லுகின்ற பொழுது நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி பண குருத்தோலையோ அல்லது தென்னங்குருத்தோலை அல்ல. அது பேரீச்சை மரத்தினுடைய குருத்தோலைகளை கையில் வைத்திருக்கிறார்கள். அந்த குருத்தோலை கையில் வைத்திருப்பதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் உண்டு. அது உதாரணமாக சொல்ல வேண்டுமானால், கிறிஸ்துவுக்கு முன் 1060 1067 வரை 7 ஆண்டு காலம் மிக கடுமையான கஷ்டங்களை எல்லாம் யூதர்கள் அனுபவித்தார்கள் ரோமர்களுடைய ஆட்சி காலத்தில். அப்பொழுது மக்கபேயர் என்கின்ற குழுவினர் இந்த ரோமருடைய ஆட்சியை எதிர்த்து அவர்கள் போராடினார்கள். அந்த சமயத்தில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, மக்கபேயர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஆலயத்தை மிக ரொம்ப மோசமாக பண்ணிட்டாங்க. யூதர்களுக்கு ஆலயம் தான் மிக முக்கியம். ஆனால் இந்த ஆலயத்தை கெடுத்த அந்த ரோமருடைய போர் வீரர்களெல்லாம் துரத்தி அடித்து, பகைவர்களெல்லாம் துரத்தி அடித்து அந்த ஆலயத்தை சுத்தம் செய்தார்கள். ஆலயத்தை தூய்மையாக்கின பிற்பாடு எல்லாரும் அந்த குருத்தோலைகளை பிடித்து கொண்டு வந்தார்கள். நன்றாக ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, குருத்தோலை என்பது யூதர்களை பொறுத்தளவில் ஒரு தேசிய உணர்வுக்கான ஒரு அடையாளம் என்பதை மறந்து போய்விடக்கூடாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம் குருத்தோலைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கோஷம் என்ன கோஷம் போட்டாங்கன்னா, ஓசன்னா என்று சொல்லி சத்தம் போட்டார்கள். எபிரேய மொழியில ஓசன்னா என்றால் இப்பொழுதே எங்களை ரட்சியும் என்று அர்த்தம். இப்பொழுது
இந்த கோஷத்தை எப்படி புரிந்து கொள்வது என்று சொன்னால், நன்னா நீங்கள் உன்னிப்பாக நீங்கள் பார்ப்பீர்களானால் இந்த கோஷத்தில் 3 வகையான உண்மைகள் புலப்படுகிறது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே யூதர்களுக்கு விடுதலை வேணும். எதிலிருந்து விடுதலை வேணும் அப்படின்னா, இந்த ரோமர்களுடைய ஆதிக்கத்திலிருந்து விடுதலை வேணும். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த அரசியல், சமூக, பொருளாதார அமைப்புகளிலே மக்கள் எல்லாரும் சுரண்டப்பட்டார்கள், மக்களை அடிமைப்படுத்தினார்கள். ஆகவே இவர்களுக்கு எல்லாரும் உள்ளூர ஒரு மாற்றத்தை அவர்கள் விரும்பினார்கள். ஆகவே தான் ஓசனா எங்களை காப்பாற்றும், இப்பொழுதே எங்களை காப்பாற்றும் என்கின்ற கோஷத்தை எழுப்பினார்கள். இந்த கோஷத்தில் 3 வகையான கருத்துக்கள் இருக்கிறது. ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையாகவே அவங்க மனதில் நிறைய வேதனை, கஷ்டம், துன்பம் அதையெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு எங்களை காப்பாற்றும் என்று சொல்கின்ற அவருடைய உணர்வுகளுடைய வெளிப்பாடு ஒன்று. இரண்டாவது என்னவென்று சொன்னால், அது ஒரு மன்றாட்டு. கடவுளே, எங்களை காப்பாற்ற ஒருவரும் இல்லை, நீர்தான் எங்களை காப்பாற்றுகிறவர், எங்களை காப்பாற்றும் என்கின்ற ஒரு உண்மையும் அதில் அடங்கியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை புகழ்ந்து உரைப்பதற்கான ஒரு வார்த்தையாகவும் அதை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இப்படி ஓசன்னா என்று சொல்லி மக்கள் எல்லாரும் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது அந்த பேரணியில இயேசுநாதரை பின்பற்றி செல்கிறார்கள் அல்லவா, முன்னும் பின்னும் நடந்தார்கள் என்று நாம் திருமறையில வாசிக்கிறோம். இந்த பேரணியில் இயேசுநாதரை பின்பற்றி சென்றவர்கள் எதற்காக சென்றார்கள், என்ன காரணம் என்று நீங்கள் ஆய்ந்து பார்ப்பீர்களானால் ஒரு 2 காரணங்கள் அதிலே அடங்கியிருக்கிறது. ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சில நாட்களுக்கு முன்புதான் அவர் லாசருவை உயிரோடு எழுப்பினார். மரித்து போனார், லாசரு மரித்து போனார், அவர் உயிரோடு எழுப்பினார். இந்த செய்தி உலகமெங்கும் இருக்கின்ற எல்லா யூதர்களுக்கும் இந்த செய்தி போயிருக்குது. ஆகையினாலே அவர் எல்லாரும் இயேசுநாதரை பார்க்க வேண்டும் என்ற ஒரு பேர் ஆர்வம். யார் இந்த இறைவாக்கினர்? அவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள் என்று சொன்னால், இயேசுநாதர் ஒரு தீர்க்கதரிசி. ஆகவே அது யார் இந்த இறைவாக்கினர், அவரை காண வேண்டும் என்ற ஒரு பெரும் ஆர்வத்தோடு அந்த கூட்டத்திலே போகிறார்கள். ஒன்று. இரண்டாவது, கொஞ்சம் மக்கள் இருக்காங்க, அவங்க என்ன தெரியுமா செய்தாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பவனி போக 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 அந்த பவனியினுடைய போக்கு கொஞ்சம் மாறிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சொல்லுவாங்கல்ல, மாப் சைக்காலஜி என்று சொல்லுவார் அல்லவா, மக்கள் கூட்டமாக கூண்ட பின்பாடி அவர்களுடைய உளவியல் ரொம்ப வித்தியாசமாக மாறிடும். இப்பொழுது அவர்களுக்கு ஒரு தேசிய உணர்வு வந்துவிட்டது. ஒரு கூட்டம் மக்களுக்கு என்ன தேசிய உணர்வு? நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி ரோமருடைய ஆட்சி காலத்தில் யூதர்கள் மிகவும் அடிமைப்படுத்தப்பட்டார்கள். மதத்திலையும் சரி, சமயம், பொருளாதாரம், அரசியல் எல்லாவற்றிலும் அடிமையிலாக்கப்பட்டிருந்தார்கள். தங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம் இது. அது மட்டுமல்ல, ரோமர்கிட்ட மாத்திரம் விடுதலை இல்லை, இங்கே இருக்கிற யூத தலைவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க கேட்டிங்களா, இந்த யூத தலைவர்களும் ஆட்சியாளர்களோடு கூட சேர்ந்து ரகசிய ஒப்பந்தம் செய்துவிட்டு இந்த சமயத்திலும் நிறைய பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒன்றும் வேண்டாம், அங்கே ஆலயத்திலே அவர்கள் வியாபாரம் பண்ணுறாங்க, வணிகமயமாக்கி விட்டார்கள். ஆலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் மகாபரிசுத்த ஸ்தலம், அதற்கடுத்து பிரதான ஆசாரியர் இருக்கக்கூடிய இடம், அதற்கு அடுத்தது யூதர்கள் இருக்கக்கூடிய இடம், அப்புறம் பெண்கள் இருக்கக்கூடிய இடம், அப்புறம் கடைசியாக பிறவினத்தவர்கள் இருக்கக்கூடிய இடம், இப்போ என்று இந்த எல்லாம் அமைப்பு வைத்திருந்தார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிறவினத்தர் இருக்கக்கூடிய இடத்துல முழுக்க முழுக்க சந்தையாக, கடையாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்த்தா ஒரு பக்தி உள்ள யூதன் வெகுண்டு எழுந்தான். என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. ஏனென்றால் அண்ணா காய்பாருடைய கட்டுப்பாட்டிலே அது இருக்கிறது. அவர்கள் எல்லாரும் ஆட்சியாளர்களோடு கூட ரகசிய உடன்படிக்கை வைத்திருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்ல போனால், மக்களுடைய மனதிலே அரசியல், சமூக, சமய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இயேசுநாதரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஓஹோ, இவர் தானா வாக்களிக்கப்பட்ட மெசியா, அவர் அபிஷேகம் பண்ணப்பட்டார், அவர் வருகின்ற பொழுது உண்மையான விடுதலையை நமக்கு தருவார் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் பின்னாடி போகிறாங்க. அவங்க போகிறப்போ தான் ரோமர்களிடத்துல இருந்து விடுதலையை வாங்கி ஒரு அகண்ட யூத பேரரசை அமைக்கின்ற மெசியா இவர்தான் என்று இவர்கள் மனதார நம்பினார்கள். சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில், சீயோன் குமாரத்தியே மகிழ்ந்து கலிகூறு, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மையுள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரி மீதும் ஏறி வருகிறார் என்ற அந்த வார்த்தையை நம்பிதான் இவர் தான் அந்த மெசியாவாக இருப்பார் என்று இவர்கள் எல்லாம் ஒசன்னா என்று கூக்குரலிடுகிறார்கள். ஆனால் இதே ஆட்கள் தான் தங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறலன்னு சொன்ன உடனே, நிறைவேற போகிறது இல்லைன்னு நினச்ச உடனே இவனை சிலுவையிலே அறையும் என்று கூக்குரல் இட்டவர்களும் இவர்கள் தான்.
இதில் இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருன்னு கேட்டிங்களா, அவங்க தான் பொறாமையின் அப்பட்டமான சின்னம். யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியுடைய கைக்கூலிகள், பிரதான ஆசாரியை சேர்ந்தவர்கள் கூட்டம். அவர்கள் தான் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அரசர் தான் இயேசுநாதர் என்ற உணர்வோடு பின்னாக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இயேசுநாதரினுடைய மனநிலை என்ன என்று நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா 4 நற்செய்தி நூல்களிலுமே இயேசுநாதர் தன்னை அரசர் என்று வரவேற்ற எருசலேம் மக்களுக்கு அவர் என்ன செய்தி சொல்கிறார் என்று சொன்னால், உதாரணம் ஒன்றுமே இல்லை, இஸ்ரவேலின் அரசர் போற்றப்படுவாராக என்று அவர்கள் வாழ்த்தினார்கள், கூக்குரலிட்டார்கள். அதெல்லாம் இயேசுநாதர் ஏற்றுக்கிட்டார். ஆனால் இயேசுநாதர் அதை அனுமதித்தாலும் இயேசுநாதரின் எண்ணம் வேறு என்பதை அந்த மக்களுக்கும் தெரிவிச்சிட்டார். இதில் இன்னொரு கூட்டம் இருக்குது. அவங்க யாருன்னு கேட்டிங்களா, அவங்க தான் பொறாமையின் அப்பட்டமான சின்னம். யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிரதான ஆசாரியுடைய கைக்கூலிகள், பிரதான ஆசாரியை சேர்ந்தவர்கள் கூட்டம். அவர்கள் தான் அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு அரசர் தான் இயேசுநாதர் என்ற உணர்வோடு பின்னாக்கி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் நினைக்கிற மாதிரி இவர் ஒரு அரசியல் அரசராக உட்காந்து மாளிகையில் உட்காந்து அந்த பக்கம் அமைச்சர்கள் பெரிய பட்டை சூழ உட்காந்துக்கிட்டு, அமைச்சரே வானம் பொழிகிறதா, மக்களெல்லாம் நல்லா இருக்காங்களா என்று கேட்கக்கூடிய அரசர் இவர் அல்ல. அது மட்டுமல்ல, படைகளையெல்லாம் ஆயத்தம் செய்து நாடுகளுக்கு எதிராக போர் புடியுங்கள், நாடுகள்லாம் புடியுங்க, பெரிய நாங்கள் நம்முடைய ஆட்சியை நாம் விரிவாக்க வேண்டும் என்று சொல்கின்ற அரசர் இவர் அல்ல. அவரை அரசர் என்று சொல்வதற்கு பின்னணியத்தில் இருக்கின்ற காரியங்களை இயேசுநாதர் மிக தெளிவாக சொல்கின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ரொம்ப ஒரு வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் திருமறையை வாசித்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல இயேசுநாதரை ராஜாவாக்க அரசராக்க முயற்சி செய்கின்றார்கள். முதல் எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, மத்தேயு எழுதின நற்செய்தியில் உள்ள 4ஆம் அதிகாரத்தில் அவர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு வனாந்தரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அங்கே சோதிக்கப்பட்டார். அப்பொழுது சாத்தான் சொல்கிறான், இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குறேன், எல்லா அதிகாரத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன், என்னை நீ பணிந்து கொள் என்று கேட்கிறார். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் உங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு வாய்ப்பு அவருக்கு வந்தது. ஒரே வார்த்தை, நான் உன்னை பணிந்து கொள்கிறேன் என்று சொன்னால் இந்த உலகம் முழுவதும் இயேசுநாதருடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்திருக்கும். இயேசுநாதர் சொல்கிறாரு, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் பணிந்து கொள் என்று வேதம் சொல்கிறது என்று சொல்லி திருமறையில் வாசிக்கிறோம். அதுக்கு மேலே பாருங்கள், இன்னொரு அருமையான ஒரு சான்ஸ் வந்துச்சு. சான்ஸ் ரொம்ப மிஸ் பண்ணிட்டார் இயேசுநாதர். எப்படின்னு கேட்டிங்கன்னா, யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 6ஆம் அதிகாரத்தில் 5000 பேருக்கு இயேசுநாதர் உணவளிக்கிறார். பயங்கரமான நிகழ்ச்சிங்க. 5000 பேருக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேருக்கு ஆண்டவர் உணவளித்தார். அதை பார்த்த உடனே எல்லாத்துக்கும் இப்படிப்பட்டவர் மிகப்பெரிய ஆற்றலில் ஒரு பெரிய அரசர் தான் அந்த மாதிரிலாம் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சிட்டு உடனடியாக அவரை அரசராக்குவதற்கு ட்ரை பண்ணுறாங்க. உடனே அவர் என்ன செய்தார்? ஓடிட்டார். அவர்களிடத்தில் இருந்து மறைந்து போய்விட்டார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2 சந்தர்ப்பத்திலேயும் இயேசுநாதரை அரசராக்குவதற்கு எத்தனையோ முயற்சிகள் நடந்தது. ஆனால் இயேசுநாதர் அப்படிப்பட்ட அரசர் நான் அல்ல என்று அவர் வெளிப்படையாகவே காட்டுறதை நான் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய அரசியல் ஆகட்டும், ஏன் நம்ம திருச்சபையில் கூடங்க கிங் மேக்கர்ஸ்னு கொஞ்சம் பேர் இருப்பாங்களாம். கிங் மேக்கர்ஸ் அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, யாராவது ஒருத்தரை அரசராக்குறது, தலைவராக்கி விடுறது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட செல்வாக்கு இருக்கும், அவங்ககிட்ட பணம் இருக்கும், அவங்க உயர்ந்த ஜாதியை சேர்ந்தவங்கள இந்த எல்லாம் வச்சுக்கிட்டு யாராவது ஒருத்தனை என்ன செய்யுங்க, ராஜாவாக்கி விட்டுறது, அரசராக்கி விட்டுறது, தலைவராக்கி விட்டுட்டு உட்கார வச்சுட்டு அந்த நிர்வாகத்தை எல்லாம் இவர்கள் கவனிப்பார்கள். பாருங்க, அதுக்கு தான் கிங் மேக்கர்ஸா. இந்த அரசர் இன்னும் 2-3 நாளில் 12 சீஷர்களுடைய பாதங்களை கழுவி முத்தம் செய்ய போகிறார். எங்க உலகத்தில் எந்த அரசனாவது செய்திருக்கான்? எந்த ராஜாவாவது செய்திருக்கிறார்? இவர்கள் நினைத்து கொண்டிருக்க அரசர் வேற, இயேசுநாதர் தன்னுடைய அரசத்துவத்தை குறித்து பேசுகிறது வேற. இப்போ பிலாத்து இயேசுநாதர் இடத்துல விசாரிக்கிறாருங்க, நீ அரசரா, நீ யூதருக்கு ராஜாவா என்று கேட்கிறார். அதுக்கு இயேசுநாதர் என்ன தெரியுங்களா பதில் சொன்னார்? யோவான் நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில், நீ யூதருக்கு ராஜா என்று சொல்கிறாய் அல்லவா, நீ அதை குறித்து என்ன சொல்கிறாய் என்று சொன்ன மாத்திரத்தில், அரசன் என்று நீ சொல்கிறீர், உண்மையை எடுத்துரைப்பதுதான் என் பணி என்று ஆண்டவர் சொல்வார். அது மாத்திரமல்ல, விசாரணையில் ஒரு கட்டத்தில் எனது ஆட்சி உலகத்தில் உள்ளது போல் அல்ல என்று யோவான் எழுதின நற்செய்தி நூலில் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சுருக்கமாக சொல்ல போனோம்னா,
இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு இன்றைக்கு மக்கள் மிகப்பெரிய ஆர்வத்தோடு எதிர்பார்ப்போடு இயேசுநாதருக்கு பின்னாக திரண்டு வந்தார்கள் அல்லவா? அவர்கள் மனதிலே எண்ணி இருக்கின்ற அரசர் இவர் அல்ல. இவர் ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்றக்கூடியவர் அல்ல. இவர் தன்னுடைய ஆட்சியின் மூலமாக, அதிகாரத்தின் மூலமாக அரசியல் காரியங்களை எல்லாம் நிறைவேற்றுகின்றவர் அல்ல. மாறாக தன்னுடைய தியாக வாழ்வினாலே இந்த உலகத்தை, சமுதாயத்தை மாற்றி அமைக்கக்கூடிய மாபெரும் அரசர் என்பதை இயேசுநாதர் இந்த எருசலேம் பவனியிலே தன்னை காண்க. சுருக்கமாக சொல்ல போனால் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவரே எங்களை ரட்சியும் சொன்னாங்க. இன்றைக்கு நம்ம அதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கு உலகம் இருக்கின்ற நிலைமை தெரியுங்களா? எங்கே பார்த்தாலும் போர் பதட்டம், அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை, ஏற்ற தாழ்வுகள், சாதியின் பெயராலே, மதத்தின் பெயராலே, எங்கு பார்த்தாலும் ஊழல், லஞ்சம் என்று சொல்லிக்கொண்டே போகலாம். எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு மனிதனை அடிமைப்படுத்தக்கூடிய அநேக விதமான அமைப்புகள் எல்லாம் நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். சமுதாயத்தில் மாத்திரமல்ல, அரசியல் மாத்திரமல்ல, எல்லா திருச்சபைகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவற்றில் இருந்தெல்லாம் கடவுள் நமக்கு விடுதலை தர வேண்டும் என்பதுதான் நம்முடைய விருப்பம். அந்த விடுதலையை தருவதற்கு இயேசுநாதர் ஒரு புதிய மாற்றத்தை, ஒரு சமுதாய மாற்றத்தை, அடிப்படையான ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்குவதற்காகத்தான் இன்றைக்கு அவர் எருசலேமுக்குள்ளாக நுழைகிறார். புதிய சமுதாயத்தை எடுத்துக்கொள்ள முடியாது. அதற்கு என்ன தேவை என்று சொன்னால் தியாகம் தேவை. பாடுகளை ஏற்றுக்கொள்வதற்கான மன ஒப்படைப்பு தேவை. தன்னையே இழப்பதற்கு ஆயுதமாக இருக்கணும். இப்படிப்பட்டவைகள் நிகழ்ந்தால்தான் ஒரு சமூக மாற்றம் இருக்கும். எருசலேம் பவனியிலே மீண்டும் மீண்டுமாக நமக்கு சொல்கின்ற காரியம் என்னவென்று சொன்னால், அவர் இந்த பணிகளை முன்னெடுக்கப் போகிறார். அதனுடைய தொடக்கம்தான் இது. அந்த தொடக்கத்தில் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் தியாகம்தான் சமூக மாற்றத்திற்குண்டான, இயேசுநாதரின் அரசத்துவத்திற்குண்டான அடையாளம் என்பதை நாம் மனதிலே ஏற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். கடைசியாக குருத்தோலை ஞாயிறன்று நம்மிடத்திலே ஒரு தவிர்க்க முடியாத கேள்வி கேட்கப்படுகிறது. இட்ஸ் அன்அவாய்டபிள் கொஸ்டின். யாருமே இந்த கேள்வியை தவிர்க்க முடியாது. என்னவென்று சொன்னால், எருசலேமு நகருக்குள்ளாக பிரவேசித்தார் அல்லவா வெற்றி வேந்தராக இயேசுநாதர், அவரை உங்களுடைய அரசராக, ஆண்டவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அரசன் எவ்வளியோ அவ்வளியில் நாமளும் போகணும். நான் இயேசுநாதரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன் என்று நான் சொல்வேன். ஆனால் அவர் நடந்த பாதையிலே, அவர் சென்ற பாதைகளிலே நானும் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கணும். குருத்தோலை ஞாயிறை பொறுத்தளவில் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ட்ரையம்பல் என்ட்ரி என்று சொல்வார்கள். அதாவது வெற்றிகரமாக இயேசுநாதர் எருசலேமுக்குள் நுழைந்தார் என்கிறது ஒரு செய்தி. குருத்தோலை ஞாயிறு என்பது வெற்றியின் கொண்டாட்டம் மட்டுமல்ல. ஏனென்றால் இது ஒரு தியாகத்தின் தொடக்கம். நீதிக்காக, சமூக மாற்றத்திற்காக பேசுகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் சிலுவை சுமக்க நேரிடும் என்பதை இயேசுநாதர் நன்றாக தெரிந்திருந்தார். ஆகையினால்தான் அவர் குருத்தோலை அன்றைக்கு தன்னுடைய அரசத்துவத்தை குறித்து மக்களுக்கு பகிரங்கமாக தெரிவித்ததை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்று நாமும் குருத்தோலைகளை கையை பிடித்து ஓசன்னா என்று கூக்குரல் இடுகின்ற பொழுது, நானும் இயேசுவு போல ஒடுக்கப்பட்டவர்களுடைய குரலாக இருப்பேன், சமூக மாற்றத்திற்காக உழைப்பேன், அநீதியை கண்டு அஞ்ச மாட்டேன் என்று உறுதி எடுப்போமா? குருத்தோலை ஞாயிறு என்பது வெறும் ஒரு நாள் நிகழ்வல்ல, மாறாக வாழ்நாள் முழுவதுக்குமான ஒரு போராட்டத்தின் அறைகூவல் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அவரை பின்பற்றி செல்ல நாம் ஆயத்தமா? இந்த குருத்து ஞாயிறிலே, தியாகத்தின் தொடக்கத்திலே நம்மை மீண்டுமாக கடவுளுடைய கரங்களிலே அர்ப்பணிப்போம். தந்தை, மைந்தன், தூய ஆவியின் திருப்பெயராலே ஆமென்.